பழம்பெரும் நடிகையான மூத்த நடிகை சௌகார் ஜானகி அவர்கள் இன்னைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்காங்க. தன்னுடைய 94வது வயதில் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக இன்னைக்கு அவங்க இறந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய இறப்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு. மேலும் சௌகார் ஜானகியை பற்றின விஜய் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த புகழாரத்தை சூட்டியிருக்காரு. ஸோ அதை பற்றிலாம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களுடைய மனசில் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய பழம்பெரும் நடிகை தாங்க சௌகார் ஜானகி. இவருடைய மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இரங்கல்கள் தெரிவிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கலைப்பணியை பற்றி புகழாரமும் சொல்லியிருக்காரு. சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலான போற்றத்தக்க கலைப்பணி இவங்களுடையது அப்படின்னு முதல்வர் விஜய் புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் இது குறித்து இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில் இவர் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம்பெரும் திரைப்பட நடிகையும் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களுடைய மனசில் நீங்கா இடம் பிடித்தவருமான சௌகார் ஜானகி உடல்நலக் குறைவால் காலமாயிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே எனக்கு மிகுந்த அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கு. மேலும் நான் ரொம்பவே வேதனையும் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இவங்களுடைய திரைத்துறை பணி அப்படின்றது சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பணிங்க. ஸோ இந்த 70 ஆண்டுகளில் இவங்க திரைத்துறையில் பயணித்து எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி கொடுத்துருக்காங்க. மேலும் அவருடைய கலைப்பணி என்றைக்குமே போற்றத்தக்கது அப்படின்னு புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மாதிரி நிறைய மொழிகளில் நிறைய படங்களை நடித்து சாதனை படைச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது, நந்தி விருது இது மாதிரி நிறைய விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவங்க தான் சௌகார் ஜானகி. இவங்களுடைய மறைவு திரையுலகத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் சௌகார் ஜானகியை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. சௌகார் ஜானகியினுடைய இந்த ஒரு மறைவு குறித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், இறைவனுடைய திருவடிகளில் இழப்பாறணும் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நிறைய திரைத்துறையினர் பார்த்திங்கன்னா காலமாயிட்டிருக்காங்க. ஸோ திரைத்துறைக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய உடலுக்குமே விஜய் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தி தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்துட்ருக்காரு. ஸோ அப்படி தான் இப்போது சௌகார் ஜானகி அவர்களுடைய உடலுக்கும் மரியாதை செலுத்தியிருக்காரு, நேரில் போய் மரியாதை செலுத்தியிருக்காரு. ஸோ பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமாயிருக்காங்க. அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 94. சௌகார் ஜானகி வயதூதிகம் சார்ந்த உடல்நல பாதிப்பு காரணமாக தான் இன்றைக்கி உயிரிழந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தப்போ தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் மூலமாக சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஸோ சிகிச்சை பலனின்றி இன்றைக்கி பிற்பகல் 2 மணி அளவில் அவருடைய உயிர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கு. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கு. ஏன்னா ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் 1931ஆம் ஆண்டு பிறந்தவர் தாங்க. இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா காகித மில்லுடைய அதிபராக இருந்திருக்காங்க. இவருடைய தொழில் காரணமாக பல்வேறு இடங்களில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி நிறைய இடங்களில் இவங்க ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட்டாக சென்னையில் வசிச்சிருக்காங்க. சென்னையில் வசித்த போது சாரதா வித்யாலயாவில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. வானொலி நாடகங்களிலும் பங்கேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வானொலி நாடகத்தை கேட்ட சினிமா தயாரிப்பாளர் BN ரெட்டி குணசுந்தரி சுதா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுனால உறவுக்கார பையனோட அவசரமாக திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க கணவரோட விஜயவாடாவில் தான் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வேறு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்றதுக்காக தேடிட்டு இருந்த போது தான் சென்னைக்கு போய் மீண்டும் அந்த சினிமா ஆசையை அவங்க துளிர விட்டுருக்காங்க. ஸோ இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா யாருமே அவருக்கு தெரியாது. ஸோ சென்னை வந்ததுக்கப்புறமா தயாரிப்பாளர் BN ரெட்டியை தான் அவங்க நேராக போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் தானே அழைப்பு கொடுத்துருந்தாரு சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் மீண்டும் அங்கேயே போய் கேட்டிருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா ஜானகி கையில் ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. ஸோ 15 வயசில் இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. 16 வயசுலலாம் இவங்களுக்கிட்ட கையில் ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஸோ குழந்தை இருக்கும்போது நடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே குழந்தை வேறு பிறந்துருச்சு அப்படின்னு அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே கூட சரி திரும்பவும் இவங்க வற்புறுத்தி கேட்டிருக்காங்க. ஏன்னா கணவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வசதி கிடையாது. அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் வறுமை இருந்திருக்கு. அந்த வறுமையை அவங்க முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க. அப்போது அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா
சரி ஓகே நம்ம வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு அவங்களுடைய தம்பிக்கிட்ட அவங்களுடைய தம்பி பார்த்தீங்கன்னா நாயகி ரெட்டி அவர்கிட்ட வந்து சிபாரிசு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜயா புரொடக்ஷனில் ஒரு படம் வந்து நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய அந்த தயாரிப்பில் என்டி ராமாராவ் நடித்த சவுக்கார் அப்படின்ற தெலுங்கு படத்தில் 19 வயசுல இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த சவுக்கார் படத்தின் மூலமாக தான் இவங்க வந்து கதாநாயகியை வந்து அறிமுகமானாங்க. இவங்களுடைய தோற்றம், நடிப்பு இது எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்ததுனால ரசிகர்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றார். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பேரே இவங்களுக்கு அடைமொழியாக கிடச்சிச்சு. சவுக்கார் ஜானகி அப்படின்ற ஒரு பேரே வந்து அவங்களுக்கு அப்போ தான் உருவானுச்சுங்க. மாடர்ன் தியேட்டரில் வளையாபதி படத்தில் பாரதிதாசன் எழுதின வசனத்தை பேசி நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜெமினி, ஏவிஎம் என முன்னணி நிறுவனங்களுடைய படங்களில் வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அற்புதமான நடிப்பாற்றல், அபாயகரமான வசனம் பேசக்கூடிய திறமை இது எல்லாம் பெற்றவங்க தான் சவுக்கார் ஜானகி அவங்க. ஸோ இவங்க பாக்கியலட்சுமி, படிக்காத மேதை, பாலும் பழமும் என நிறைய வெற்றி படங்களை வந்து நடிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பார்மகளே பார், புதிய பறவை, நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இருகோடுகள், தில்லுமுள்ளு இப்படி எக்கச்சக்கமான படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படங்கள் இவருக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. சோக காட்சியாக இருந்தாலும் சரிங்க, இவங்களுக்கு நிகராக யாராலையும் வந்து நடிக்கவே முடியாது. அதாவது சோக காட்சியில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இவங்களுக்கு அதிகமாக வந்து கிடைச்சிருக்கு. அப்படி கிடைத்தாலுமே கூட அவங்களுடைய நடிப்பு திறமை வந்து குறையவே கிடையாதுங்க. அதே மாதிரி இவங்க அந்த சோக காட்சியை தாண்டி காதல், பாசம் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த ஒரு நடிப்பு ஆற்றல் தான் அவங்களுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. காதல், வீரம், பாசம், கோபம், நகைச்சுவை அப்படின்னு எல்லா கதாபாத்திரங்களிலும் எல்லா பாவங்களிலும் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க போடாத வேஷமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நடிச்சிருக்காங்க. எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த மொழிக்கு அவங்களே போய் டப்பிங்கும் வந்து பேசியிருக்காங்க. பாலச்சந்திரோடைய நாடகங்களில் வந்து அதிகமாக நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300க்கு மேற்பட்ட முறை மேடை ஏறினவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் காவிய தலைவி, ரங்கராட்டினம் இந்த 2 படங்களை தயாரித்தார். தெலுங்கு திரைப்பட விருதுகளையும் கமிட்டி தலைவராக வந்து இவங்க தான் வந்து பணிபுரிச்சிருக்காங்க. சமையல், தோட்டக்கலை அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே வல்லவராக வந்து திகழ்ந்திருக்காங்க. சென்னையில் 1965 சத்ய சாய் சபாவை சந்தித்த பிறகு அவரை தன்னுடைய குருவை வந்து ஏற்றுக்கிட்டாங்களாம். அவரால் தான் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் வந்து நடந்ததாக அவங்க பலமுறை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்நாள் சாதனையாளர் விருது, கலைமாமணி விருது இப்படி பல்வேறு விதமான விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. இவருடைய கலை சேவையை பாராட்டி தான் 2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விருதுகளை வாங்கி நிறைய புகழ்பெற்ற சவுக்கார் ஜானகி இன்றைக்கி வந்து திரையுலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.